உதயநிதி அவர்கள் இறங்கி வந்து தொடர் அரசியலில் ஈடுபடுவதை உள்ளபடியே நான் வரவேற்கிறேன். இன்னும் ரொம்ப ஒரு காண்டிலெல்லாம் சொல்ல, மனசார வரவேற்கிறேன். உழைங்க, அதற்காக குறைந்தபட்ச உழைப்பையாவது போடுங்கள். அரசியலில் எந்த உழைப்பையும் காட்டாமல் 21 எலெக்ஷனில் ஒரு செங்கல் மட்டும் தூக்கின்னு வந்துட்டு எம்எல்ஏ ஆகுறீங்க, மந்திரி ஆகுறீங்க, துணை முதலமைச்சர் ஆகுறீங்க. அதுக்கப்புறமாவது வேலை செய்வீங்கன்னு பார்த்தா அப்போ தூங்கின்னு இருக்கிறீங்க வீட்டில். நாளைக்கு நீங்கள் தான் இந்த கட்சியோட அடுத்த தலைவர், உங்களை மீறி அவனும் ஆக முடியாது தலைவரா. அப்படி இருக்கும்போது கொஞ்சமாவது உழைப்பை போடுங்க சார். சார் இவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே போடா பால்டாயிலாம் இதை பேசுதுன்னு சொல்லிட்டார் சார். உதயநிதி எப்ப வந்தாரு, என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் யாரு? திரு கருணாநிதி பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வேற என்ன உழைப்பு இருக்குது? திமுக உழைப்பு கொடுத்திருக்காரா? இவரு பேசுறாரு, நம்மள பால்டாயெல்லாம் பேசுது, என்ன பண்றது? இந்த அளவுக்குலாம் பேச மாட்டாருங்க சார் EPS. ஏமா நீ ஒரு முன்னாள் முதலமைச்சர்மா, இவர் ஒரு அடிமை, எடப்பாடிக்கு புதிய கால்கள் கிடைத்து விட்டன, தவழ்ந்து போனாரு ஊர்ந்து போனாருன்ட்டு என்ன பேசுறாரு.